ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெருமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக கிளம்பி அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு சிலருக்கெலாம் பத்திரிக்கை வைக்கணும். அவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு நம்ம ஊருக்கு போகிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கிளம்பிட்டோம் நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஸோ நடுவில் வந்து என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல் vlog-ஆக வரும். பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பா, அதெல்லாம் விடுப்பா, நீ வீட்டுக்கு வந்துட்டோம் ரைட்டு, அது தெரிஞ்சுப்பாங்க பார்த்த உடனே. என் புள்ள சமைக்கிறதுக்கு புளி எங்கன்னு கேக்குது, நீ எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு வந்துருக்கிற. இதுக்கு தான் முன்ன பின்ன கிச்சன்ல வந்து பார்க்கணும்னு சொல்றது. எதுக்கு புளி கேட்டது? ரசம் வைக்கிறதுக்கு. ஆமா, பின்ன ரசத்துக்கு புளி தேவை இல்லையா? சிக்கன் குழம்பு புளி. அதுதான் இல்ல, சிக்கன் வேற எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், அதனால சிக்கனுக்கு தான் புளி கேக்குதோ அப்படின்னு. நானும் அதை யோசிச்சேன், எதுக்குடா புளி சம்மந்தமே இல்லாம புளி எங்க இருக்குதுன்னு கேக்குது. அங்க கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒஸ்டா இருக்கு, சோ அதனால நல்லா சுருக்குன்னு ரசம் வைக்கிறதுக்கு. நீ அந்த மாதிரி வைக்க மாட்டப்பா, நீ என்ன சொல்றது, வேலையை சிக்கனமா முடிச்சுக்கணும்னு நீ ரசம் வைக்கிறவ. என் புள்ள பாரு, கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ஃபுட்டு செய்யுது. எல்லாம் புதுசுல எல்லாம் பளபளன்னு தான் இருக்கும். சரியா? என்னமோ ஒரு படம் சொல்றாங்க, வர வர மாமியார் கழுத மாதிரி ஆச்சு அப்படின்னு. அது வரும்போது பாத்துக்கலாம். இப்ப கத்துக்குது இல்ல, விதவிதமா செய்யுது இல்ல. எல்லாரும் நாங்களும் அதான் செஞ்சுட்டு வந்தோம். இப்ப பழசாகும் போது அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே. ஓகேவா? வேற ஒண்ணும் இல்ல, நல்லா புதுசுல பழப்பழ. சரி, பூ வச்சுக்கோ. பூ கொடுத்தாங்கல்ல அக்கா. ஓ, இதுக்காக வெயிட் பண்ணுறியா? பத்திரிக்கை வச்ச யாருன்னு சொன்னியா? நீ பண்ண உடனே பத்திரிக்கை வச்ச. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாய் மாமா. இவங்களே சொல்லுவாங்க யாரு? எங்க அண்ணன் பெரியவர். சோ தாய் மாமா, மாப்பிள்ளையோட தாய் மாமா. சோ அதனால அவங்க அத்தை பையன், மாமா பையன். மாமா பையன் ரெண்டாவது பையன். ஃபர்ஸ்ட் பையன் வெளில போயிருக்காரா? இல்ல, ஓகே. ஃபர்ஸ்ட் பையனை தெரியும், 2-3 vlogல வந்திருக்கா போல. வந்திருக்கா நம்ம இதுல. ரெண்டாவதா நம்ம போன வீடு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களும் வந்து தாய் மாமா, ரெண்டாவது தாய் மாமான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மாவோட ரெண்டாவது அண்ணன். மூணாவது தான், 2 அண்ணனுங்க, மூணாவது இவங்க. சோ அவங்க வீட்டுக்கு தான் போறோம். இப்ப அடுத்தது யார் வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தப்பா. அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போக போறோம். அவர் ஆல்ரெடி ஃபேமஸ். ஆமா, அவரு தெரியும், நிறைய இதுல பாத்துருப்பீங்க. வாங்க போலாம். இவர் யாரு அப்படின்னா அவங்க சித்தப்பா. அவங்க சித்தப்பா. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களோட ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஐயோ, இந்த பிள்ளையா கண்டிப்பா நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண ஒரு இவர் தான். சோ கண்டிப்பா வந்துருந்தோம். ஈவென்ட்டும் இருக்குது, ஈவென்ட்டும் வந்துருங்க. இது நம்ம வீட்டு கல்யாணம் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். ஈவென்ட்க்கு ஜான் கூட வாங்க. ஓகேவா? அவங்க 2 அத்தைங்களாமா இவங்க. அதனால சோ அவங்களும் இன்வைட் பண்றோம். கண்டிப்பா வந்துருவோம். கண்டிப்பா வாங்க. ஓகேங்களா? இவங்க தான் பாப்பாவோட என்கேஜ்மென்ட்ல ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணது இவங்க தான். என்கேஜ்மென்ட் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். சோ அதே மாதிரி ரிசப்ஷன்லயும் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. எல்லாருக்கும் பூவே ஒரு கிளிப் குத்துறாங்க. இது அன்புல குடுக்கறது, அதனால ஏதோ ஒண்ணு குடுக்கணும்னு போய் பூ பறிச்சுட்டு வந்து குடுக்குறாங்க. ஃப்ரெண்டை பார்த்தவொடனே எப்படி எங்களை விட்டுட்டீங்கன்னு. இல்ல, இவ்வளவு நேரம் பார்த்த கிச்சன்ல போய் நின்று 2 பேரும் பேசிட்டே இருந்தீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன், அதனால சந்தோஷத்துல மறந்துட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அவங்க ஃப்ரெண்டு, தோஸ்து, அவங்க ஹஸ்பண்ட். 2 பேரும் ஒரே சட்டை போட்டிருக்கனால யாருன்னு தெரியல. நான் ஹஸ்பண்டுக்கு காட்டலாம். ஒரே யூனிஃபார்மா 2 பேரும் நிக்கிறீங்க. ஓகே, அவங்க வீட்டுல ஸ்பெஷல் இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் என்னது இதுதான். இது வந்து ஒப்பிட்டு ஃபர்ஸ்ட் குடுத்துருக்காங்க. இதை சாப்பிட்டு நெக்ஸ்ட் என்னென்ன வருதுன்னு அவங்க காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ முட்டை வச்சாங்க. இந்த முட்டை எங்க இருக்கு? இந்த முட்டை எங்க இருக்கு? இந்த பாயில்ட் எக் மசால் போட்டு, அப்புறம் உருண்டை மட்டன் பால்ஸ் குழம்பு, அப்புறம் வந்து பரோட்டா. கீழே மட்டன் பால்ஸ் பரோட்டா, அதுக்கப்புறம் இந்த முட்டை, அதுக்கப்புறம் வந்து fish, two type of fish வச்சிருக்காங்க.
ஆல் இது ரெண்டு சாப்பிடும் போதே நம்மளுக்கு பாருங்க ஏதோ கபாப் கபாப் அப்புறம் இவரு ஏதோ கையில வச்சுன்னுக்குறாரு இது நம்ம பிரியாணி செய்து சிக்கன் பிரியாணி லாலிபாப் லாலிபாப் இங்க இருக்கு ஆனா ஒண்ணு வைக்கணும் நான் அவ்வளவுதானா ಬಿಸಿ ಮಾಡ್ಬೇಕಾ ಸರಿ ಬಿಸಿ சூடு பண்ணுமா சூடு பண்ணாம வச்சிரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க பிஸினா என்னன்னு தெரியுமா சூடு நான் பிஸியா நான் என்ன நினைச்சேன் உங்க கன்னடத்துல பேசும்போது அவங்க பிஸின்னும் போது நான் தான் பிஸியா இருக்கிறேன் நானே எடுத்து வைக்கிறேன் நீங்க எதுக்கு குறுக்கல வைக்கிறேன்னு சொல்றாங்கன்னு நான் நினைச்சேன் இல்ல ஒரு நானே இது எங்க இது பண்ணேன்னா ஒரு ஊர்ல தான் என்னன்னா அவர் பிஸியா இருக்காரு அப்படின்னா பரவாயில்ல ஏதோ வேலையா பிஸியா இருக்காரு அப்படின்னு பார்த்தா காய்ச்சலாம் ஓஹோ பிஸினா காய்ச்சலா இல்ல சூடு அந்த ஊர்ல சூடு அது பிஸியா இருக்காருன்னா அந்த ஊர்ல காய்ச்சல்னு அர்த்தம் சூடு தான் பிஸின்னு அர்த்தம் ஓஹோ அதனால அவங்க பிஸின்னு சொன்னோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் ஹீட்டா இருக்குது சூடா இருக்கு அப்படின்னு சுடு ஓகேவா இப்ப வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பத்திரிக்கை கொடுக்குறாங்க எங்க பத்திரிக்கை நெக்ஸ்ட் ಅದೆಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಕುಟುಂಬ ಸಮೇತ ಬರ್ಬೇಕು ಮಗನ ಮದ್ವೆಗೆ ಖಂಡಿತ ಬರ್ತೀವಿ 1 ವೀಕ್ ಬಿಫೋರೇ ಬಂದ್ಬಿಡಿ ಆಯ್ತು ಎಲ್ಲಾ ಫಂಕ್ಷನ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತೀವಿ ಸುನಿಲ್ಗೆ ಸುನಿಲ್ಗೆ ಓಕೆ நீங்க வச்சிருக்கீங்களா ಚೀನು ಅಂತಾರೆ ಸುನಿಲ್ ಅಂತ ஓகே சின்ன வயசுல இருந்து வளர்த்ததுனால அவங்க சுனில்னு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க எங்களோட ரிசப்ஷன் சென்னையில வச்சிருக்கோம் ஈவென்ட் வச்சிருக்கோம் 1 வீக் பிஃபோரே நீங்க வந்து அவங்க வீட்டுக்கு 1 வீக் பிஃபோர் போங்க எங்க வீட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வந்துருங்க கண்டிப்பா வந்து பிள்ளைங்களை நல்லா வாழ்த்துங்க வந்து நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு மஸ்த் என்ஜாய் பண்ணிட்டு ஷூர் கண்டிப்பா ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா எல்லாரும் வருவோம் ஓகே थैंक यू so much. என்ன பண்ணும் நீ வெச்சுக்குங்க ஓகே இல்ல நானே பண்றேன் ஓகே சின்னது எல்லாரும் பாப்பாங்க என்ன இது பேபி மாக்கு நலங்கு வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு ரெண்டு அம்மாங்களுக்கு நலங்கு வைக்கிறாங்க இவங்க பெரிய ஆள் போல் இருக்குது இவங்க இல்ல அவங்க முறை செய்யறாங்க இப்ப ஏஞ்சுதான் வாங்குங்க ஏன் உட்கார்ந்துட்டு தான் பண்ணணுமா ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಾ ಚೆನ್ನಾಗಿರು 100 ವರ್ಷ கவர்ல ಕವರ್ கட்டோட குடுக்குறாங்க ஆமா கட்டோட ரொம்ப சாங்கி வச்சிருக்காங்கல்ல அது அவங்களோட இது போல் இருக்குது ரொம்ப சாங்கி வச்சிருக்காங்க ஆல்ரெடி அந்த பாட்டி கொடுத்த பூ இங்க இருக்கு அதுக்கு பின்னாடி இங்க பாரு ஃபுல்லா தலைக்குள்ள பூட்டா சிஸ்டர் ஆசையா கொடுக்குறாங்க எல்லா சைஸும் பாய் 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 ಓಕೆ ಆಲ್ ದಿ ಬೆಸ್ಟ್ ಟು ಯು ಆಲ್ தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீச் ஆயாச்சு சஸ்பென்ஸ் நாங்க எங்க போறோம் ஏதா போறோம் நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்ல இருக்கிறோம் ஸோ நம்ம ஏன் திடீர் பிளான் சேஞ்ச் ஆச்சு அதெல்லாம் நாங்க உள்ள போய் சொல்றோம் உள்ள போய் சொல்லலாம் பாய் சொல்லிடுவோம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தான் இருக்கும் அதனால பரவாயில்ல இருக்கட்டும் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு அதான் நல்லபடியா போயிட்டு வாங்க ஓகே பார்க்கலாம் கேட்டு சொல்லுங்க மௌலியா கண்டிப்பா திருப்பி வாங்க ஷேரன் பேக் எல்லாம் வச்சு நிக்குது பாவ புள்ள என்ன நீங்க வீட்டுக்கு கூட வரா போறீங்களா பார்த்தாச்சா ஓகே அடுத்து நம்ம கல்யாணத்துல ஜாலி பண்ணுவோம் ஓகே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க டான்ஸ் ஆடணும் எல்லாரும் டான்ஸ் ஆடணும் வந்து ஸ்கூல் டான்ஸ் ஆடினுக்காத ஒழுங்கா கிளாஸுக்கு போகணும் நம்ம சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஏர்போர்ட் வந்துட்டோம் டிராவல் லான்ச்ல உட்காந்து சாப்பிடணும் ஒரே ரீசன் என்னன்னு அது பாத்தீங்கன்னா அப்புறமா சொல்லலாம் என்னென்ன சாப்பிட்றதெல்லாம் சொல்லு
ஓகே இப்போ என்ன சாப்பிட்றேன்னா பொடி தோசை. நான் வந்து எல்லாமே என்னமோ ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸு. பேபிமா வந்து நான் சாப்பிடல, நீ தான் சாப்பிட்ட. சிக்கனு பேபிமாக்காக எடுத்துன்னு வந்தேன். பன்னீர் பப்பு சொச்சி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தேன். அந்த அம்மா ஃப்ரூட்ஸ் தான் வேணுமாம்மா. ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துன்னு வந்தேன் எல்லாத்தையும். ஏன்னா எனக்கு மத்தியானத்துலேருந்து சாப்பிட்டு வயிறுலாம் ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் ஃப்ரூட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி. ஆனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். அழகாக இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டல் அட்மாஸ்பியரில் சாப்பிடுவோம். எங்களுக்கு சார்ஜ் போட தான் நான் வந்தேன் ஃபர்ஸ்ட்டு. இந்த ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மள கடைசி எண்ட் ஆஃப் த மூமெண்ட் வரைக்கும் அப்புறமா அந்த கதை பேசலாம். டென்ஷன்லேயே உட்கார வைக்கும். ஸோ ஒரு வழியாக வந்துட்டோம். நம்ம வந்து ஏறி கிளம்பி போகிறோம். எங்கே போகிறோம், ஆமாம் எங்கே போகிறோன்றத நெக்ஸ்ட் vlogல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளோ இருக்கு. இப்போ டைம் இல்லை. இப்போ சாப்பிட்ற மூடில் இருக்கோம், அதனால டைம் இல்லை. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துருப்போம் பாருங்க. அப்போ போர்டிங் பாஸ் எடுத்துட்டு அப்போ பார்த்துக்கலாம். வெண்கண் புயலா வெஞ்சன் புயலா வெஞ்சன் புயல் பார் எங்கே கொண்டு வந்து உன்னை நிறுத்தி இருக்குதுன்ட்டு. ஆமாம், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்ம இப்போ சொல்லு டீட்டெயில்ஸ் சார். ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நைட்டு 11:30 ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் பர்த்து. ஸோ அது கேன்சல்டு. நாளைக்கு மார்னிங் 8 o'clock தான் கிளம்புவோம் அப்படின்னாங்க. ஸோ நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இப்போதைய சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு ஃப்ளைட்டில் புக் பண்ணி கிளம்பிட்டோம். ஆனால் எங்கே போகிறோம் என்ன போகிறோன்றதை நீங்கள் நெக்ஸ்ட் vlogல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சஸ்பென்ஸ் எல்லாருக்குமே. ஆமாம், எங்களுக்கே அது சஸ்பென்ஸ். திடீர்னு நான் யோசிச்சு அப்படியே மாற்றி சரி ஃப்ளைட்டில் புக் பண்ணி அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் நீங்கள் எங்கே போகிறோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆமாம் கரெக்ட். இந்த vlogல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. நிறைய பேர்த்துக்கு பத்திரிக்கை வைத்தாச்சு. இன்னைக்கு அவசர அவசரமாக எவ்வளோ சீக்கிரமாக ஓடணும், என்ன ட்ராஜடி ஆச்சு இன்னைக்கு. பண்ணேன்னா ஆக்சுவலி ட்ரெயினில் நமக்கு மார்னிங்லலாம் உட்காந்துட்டு ஏசி கோச் தான் இருந்தாலும் உட்காந்துட்டு வரதுக்கெலாம் முடியாது நம்மளால். ஸோ அதனால் மாற்றி நான் ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு கடைசியாக அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் அக்காவோட ஃப்ரெண்டு வீட்டில் பத்திரிக்கை வச்சுட்டு அங்கேருந்து நேராக நீங்கள் ஏர்போர்ட்டே விடுங்க. மாப்பிள்ளை பாவம் டயர்டில் வந்தார். கிளாஸ் லக்கேஜ் வேணா ஒன்று வேணா. மாப்பிள்ளை பாவம் டயர்டாக கிளாஸ் முடிச்சுட்டு வந்தோம். கையோட போய் வீட்டில் இருந்து இருக்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் வந்துருங்க, நீங்கள் நாங்கள் நேராக ஏர்போர்ட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக ஏர்போர்ட் வந்துட்டோம். ஏர்போர்ட் வந்து கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி 2 kilometers முன்னாடியே ஒரு 1.5 hours வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா மாப்பிள்ளை அங்கேருந்து அவங்களுக்கு 1.5 hours ஆகும் வீட்டில் இருந்து வரத்துக்கு. மழை செம டிராஃபிக்கு. இங்கேயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா. ஸோ டிராஃபிக்கில் அப்படி இப்படி பிடிச்சி அவரும் வந்துட்டு அதுக்கப்புறம் லக்கேஜ்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப என்ன சொல்கிறதுப்பா, நீ தயவுசெய்து அடுத்த வாட்டி கார்லேயே வந்துருப்பா அப்படின்ட்டாங்க. அந்த லெவலுக்கு டார்ச்சர் பண்ணுறோம் நம்மள. பாவம் அவங்களுக்கு நாளைக்கு அவங்க ஆஃபீஸ் போகிற ஒர்க் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அவங்களும் ஆஃபீஸ் போகிறாங்களா. ஸோ அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம் ஒரு வழியாக. செம்ம டென்ஷன் இன்னைக்கு. மழை பெஞ்சு டிராஃபிக், பெங்களூர் டிராஃபிக் நினைச்சா பயமா இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்திருந்தோம்னா அதே மாதிரி டென்ஷனில் வந்திருப்போம். அதனால அந்த டென்ஷன் எனக்கு நான் ஏற்கனவே வரும்போது பயங்கர டென்ஷன் அனுபவிச்சிட்டேன். அந்த டென்ஷன் எனக்கு பிடிக்கல. டென்ஷன் ஃப்ரீயாக போய் பிடிக்கணுன்றதுனால லக்கேஜே வரலைனாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை வரத்துக்கு லேட் ஆச்சுனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடியாக ஏர்போர்ட் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டார் அவரும் சீக்கிரம் பாவம். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பாய்.